கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் இந்த நாட்களிலே இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட காலவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து ஆண்டவரே தேவைகளை சந்தித்து கிருபையாய் எங்களை பாதுகாத்து வந்த தெய்வக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலவழியிலே கர்த்தர் எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை பக்குவப்படுத்தும். கர்த்தாவே உடைய வார்த்தையை கேட்க எங்களுடைய இருதயங்களை திறந்தல்லும், செவிகளை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. செவிகளை திறந்தல்லும், இருதயங்களை செவிகளை கர்த்தர் ஆண்டவரே ஆளுகை செய்வதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் எங்களோடு தீர்க்க தரிசனமாய் காலவேளையில பேசும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் 2 Chronicles chapter 20 verse 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், யுத்தம் தேவனுடையது, யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த காலவேளையில வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதா ராஜாக்கள் உடைய சம்பவத்தை இந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிற நேரத்தில் எசேக்கியா ராஜா, யோசியா, இந்த வரிசையில ஆசா, அதற்கு பிறகு யோசபாத் என்ற ராஜாக்களை நம்ம வாசிக்கும் போது, யோசபாத்துடைய நாட்களில் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். அந்த நாட்களில் அவனுக்கு விரோதமான ஒரு யுத்தம் வந்தபோது அவன் செய்த காரியங்கள் என்ன என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஒருமனப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யூதாவெங்கு உபவாசத்தை கூறுவித்து அவர்கள் கடந்து வருகிற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் யகாசியர் 14ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை இந்த 15ஆம் வசனத்துல 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து 15ஆம் வசனத்துல, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல யூதா கோத்திரத்தாரும் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் சகல தேவனுடைய பிள்ளைகளும் யுத்தம் செய்ய வேண்டிய முறை என்ன என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ராஜாவே கேளுங்கள், ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இவங்க அவளுக்கு நன்மை செய்தார்கள், ஆனால் அவர்களுக்கு தீமை செய்யும்படியாய் ஒரு கூட்டம் நெருங்கி வருகிறது. அதை அவர்கள் அவதமாய் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 11ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல அவங்க ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறாங்க. இதோ இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமைக்கு சரிகட்டி, நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவங்க நன்மை செய்கிறாங்க, அவங்களுக்கு தீமை செய்யும்படியா ஒரு கூட்டம் அந்த நாட்களில் பெருகி கொண்டு வருகிறது, ஒரு பலத்த கூட்டம். 12ஆம் வசனத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனே, அவர்கள் நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நம்மளை விட அந்த கூட்டம் அதிகமான கூட்டம். இந்தியாவில் கிறிஸ்தவங்களை விட கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் அதிகமாய் காணப்படுகிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டியதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இவங்க எல்லாரும் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒரு அருமையான வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்களும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். நம்முடைய குடும்பத்தில் காரியங்கள் நடக்கும்போது, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக வியாதிகளோ வேதனைகளோ பற்றாக்குறைகளோ பலவீனங்களோ வரும்போது
நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் முழு குடும்பத்தோடு, யூதா கோத்திரத்தார் ஆண்கள் யாவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது முழுமையாய் குடும்பத்தோடு கடந்து வரும்போது, அந்த முழுமையாய் இந்த குடும்பத்தார் கர்த்தருடைய பாதத்தில் நிற்கும் போது கர்த்தர் இறங்கி மறுவத்தில் அருளி செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, மனைவி ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அது வேற. ஆனால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த நாட்களில் குடும்பத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமரும் போது ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் செய்கிறார். இவங்க அதை சொல்றாங்க, நாங்க நன்மை செய்தோம், ஆனால் அவர்கள் நன்மைக்கு தீமை செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் தங்களுடைய நியாயங்களை எடுத்து சொல்லி, எங்களுக்கு என்னவென்று தெரியவில்லை, எங்களால் நிற்க பலனில்லை, இந்த கூட்டம் ஏராளமானதா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் திகைக்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆவியானவர் கூடியிருந்த ஒரு மனுஷன் மேலே, யகாசியேல் என்ற ஒரு மனுஷன் மேலே இறங்கி அவன் மூலமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தையை 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆண்டவர் நமக்காய், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு யுத்தம். ஆனால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்காய் ரத்தம் சிந்தி ஆண்டவர் ஜெயத்தை பெற்று தந்தார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று நாம் வருகிற 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்யும் போது, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவன் இன்னைக்கும் யுத்த வீரராக இருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் எந்த ஏராளமான கூட்டத்துக்கும் விலக்கி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வலிமுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே வார்த்தையை 17ஆம் வசனத்திலும் நம்ம பார்க்கிறோம், 15ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்திலையும், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் அப்படின்னா அவங்க செய்யற காரியங்களை நீங்க செய்யாதபடி ஆண்டவர் சொல்ற காரியங்களை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர்களைப் போல யுத்தம் நம்ம செய்யாதபடி நம்ம ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களின்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை யோசபாத்தும் ஜனங்களும் கேட்டபோது முதலாவது அவர்கள் செய்த காரியங்கள், ஆண்டவர் இந்த யுத்தத்தை நடப்பிக்க பண்ணதுடைய முதல் காரியம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 2 Chronicles chapter 20 verse 18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசபாத்தும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும், தெளிவாய் சொல்லப்படுகிறது, யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். தங்களை கீழ்ப்படுத்தினார்கள், தாழ்த்தினார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் பண்ணுகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுடைய புயங்களையோ எங்களுடைய ஆயுதங்களையோ எங்களுடைய ஞானத்தையோ நம்பி யுத்தம் பண்ற அளவுக்கு அவர்கள் எதிரிகள் எங்களை விட பெரியவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள். அந்த வார்த்தை தேவ மனுஷன் யகாசியேல் சொன்னபோது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு ராஜா முதல் அந்த நாட்டில் உள்ள எல்லா யூதா கோத்திரத்தார் எருசலேமின் குடிகள் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அப்படின்னா என்ன? எங்களுடைய பலன், எங்களுடைய ஞானம், எங்களுடைய பரிசுத்தம், எங்களிடத்துல நீதி ஒன்றுமில்லை என்று சொல்லி தங்களை அறிக்கையிட்டு தாழ்த்தினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கெல்லாம் இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள் தங்களை தாழ்த்தினார்களோ ஆண்டவர் அந்த நாட்களில் வரக்கூடிய தீங்கை அவருடைய நாட்களில் வராதபடி ஆண்டவர் விலக்கி போட்டார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் இந்தியாவில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபையில, நம்முடைய தேசங்களில் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் யோசபாத் நமக்கு முன்மாதிரியா இருந்தது போல நம்முடைய மூத்த முற்பிதாக்கள் யூதா குடும்பத்தார் இஸ்ரவேலின் குடிகள் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்யும் போது அன்னைக்கு அவர்கள் கண்ட ரட்சிப்பை இன்னைக்கு நம்ம காண முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன பண்ணுங்க, பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில அதை பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் பலவிதமான யுத்த தந்திரங்களை உடையவராக இருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலையும் எப்படி எப்படிலாம் காரியங்களை செய்ய முடியுமோ அவர் செய்து, சில இடங்கள்ல ஆண்டவர் புதிதான காரியங்களை செய்து யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18ஆம் வசனத்தின்படி நாம் தரை மட்டும் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் பாவிகள், எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை முற்றிலுமாய் நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 4:31, யாத்திராகமம் 4:31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் எகிப்திற்கு போய் செய்த சில அதிசயங்களை, கோல போட்டார், பாம்பா மாறுது, இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்த பிறகு ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது என்ன பண்ணாங்களாம், தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். இங்கேயும் இஸ்ரவேல் புத்திரரை சந்திக்கும்படியாய் ஆண்டவர் யகாசியேல் என்ற ஒரு தேவ மனுஷனை அங்கே எழுப்புகிறார். கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக இந்த யகாசியேல் தீர்க்க தரிசனத்து மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது ஜனங்கள் தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு யுத்தம் செய்யும் என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வலிமையுடையவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 20ஆம் வசனத்துல அவர்கள் செய்த 2வது ஒரு காரியங்கள், ஆண்டவர் அவர்களுக்காய் யுத்தம் பண்ணும்படியாய் அவர்கள் செய்த காரியங்களை நம்ம வாசிக்கும் போது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 2 Chronicles chapter 20 verse 20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ்த்தின ஜனங்கள் மேல ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், விசுவாசத்தோட நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். காலையில எழும்பிட்டாங்க. எழும்பி என்ன பண்றாங்க, குழப்பாதபடி, கலங்காதபடி, பயப்படாதபடி விசுவாசத்தை காத்திருந்து விசுவாசத்தை பற்றி கொண்டார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுங்க, நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை எல்லாம் பத்தாதுன்னு சொல்லி எசேக்கியா நாட்கள்ல சனிகரிப்பு வந்து சொல்றான். ஆனா எசேக்கியா உங்களை நம்ப பண்ணுவான். ஆனா நீங்க நம்பாதீங்க. யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அங்க ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதலா இருந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்ததுனால கர்த்தர் அந்த நாட்களை பாதுகாத்தது போல இந்த நாட்களிலும் யோசபாத் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவன் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுங்க, நம்புங்கள். நம்முடைய சுய முயற்சியை விட நம்முடைய நம்பிக்கை ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்துக்கு
ஒரு பெரிய வல்லமை உண்டு என்பதை நம்ம இந்த காலவெளியில விசுவாசிப்போமாக, நம்புவோமாக. நம்முடைய விசுவாசம் ஒரு பெரிய ஆயுதமா இருக்கிறது. விசுவாசம் ஒரு பெரிய கேடகமா இருக்கிறது. இந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம எந்த ஒரு காரியங்களையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் விரும்புகிற காரியங்களை நம்மால பெற்றுக்கொள்ள செயல்படுத்த முடியும். நம்முடைய முயற்சிகளால முடியாது, நம்முடைய விசுவாசத்தினால முடியும். நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், ஆனா விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்த நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விசுவாசத்தினால நிரப்ப விரும்புகிறார். பாவம் இருக்கும்போது நம்மளால விசுவாசிக்க முடியாது. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் மேல பரிபூர்ண விசுவாசத்தை உடையவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நமக்காய் வழிகளை திறக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்மளால விசுவாசிக்க முடியல அப்படின்னா அப்ப மீண்டும் ஒரு விஷயம், நாம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் போது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நமக்குள்ள அந்த விசுவாசத்தை நம்பிக்கையும் தந்து நம்மை ஆண்டவர் பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குடிகளை கேளுங்கள், அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுங்க, நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுங்க, நம்புங்க. கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் அசைக்க முடியாததாய் காணப்படும் போது எத்தனையோ பழைய நாட்களிலே, பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே நடந்த இயேசுவின் நாட்களில் அதுக்கு பிறகு நடந்த எத்தனையோ காரியங்களை பார்க்கும்போது விசுவாசத்தினால எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள் சொல்லி எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய அதனால விசுவாசத்தினால நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில நம்மை பலப்படுத்துகிறார். விசுவாசத்தை கைவிடாதபடி, அப்படியா விசுவாச துரோகம் அல்லது கவலைப்படாதபடி, சந்தேகப்படாதபடி, குழம்பிக் கொள்ளாதபடி ஆண்டவர் மேலுடைய நாமத்தினால ஆண்டவர் மேல நம்முடைய பாரங்களை போட்டு நாம் அப்படியா அமைதலா இருக்கும் போது நின்று கொண்டு அவருடைய ரட்சிப்பை பார்க்கும் போது நம்முடைய ரட்சிப்பை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது புலம்பலின் புஸ்தகம் புக் ஆஃப் லெமெண்டேஷன் சாப்டர் 3 verse 25, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல விதமாய் சொல்லுகிறது, நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணுமா, காத்திருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஆண்டவர் இந்த காலவேளையில என்ன பண்றாரு, கர்த்தர் நமக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 26ஆம் வசனத்திலையும் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கை இல்லாம நம்ம காத்திருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த நம்பிக்கை கைவிடாதபடி 2 புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒரு விஷயம் நம்ம வாசிக்கலாம். புலம்பல் 3:26, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கணுமா, நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவருடைய யுத்தங்கள் செய்கிறதை நம்மளால காண முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் இந்த இடத்துல யோசபாத் சொல்லுகிறார். இந்த இடத்துல யோசபாத் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுங்க, நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இந்த நாட்களிலே ஆண்டவர் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை நமக்கு தருபடியாய் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு அதை தருகிறார். கர்த்தருடைய சில நேரத்தில் நமக்கு அவிசுவாசங்களும், குழப்பங்களும், பயங்களும், சந்தேகங்களும், எதிர்கால கேள்விகள், கவலைகள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் நிலையாய் உம்மிடத்தில் நிற்க எங்களுக்கு உறுதியான ஒரு விசுவாசத்தை தருவீராக என்று கேட்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையினால நம்மை நிரப்பி நம் குழப்பமடையாதபடி, பயமடையாதபடி தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல இருக்க தேவன் நமக்கு கிருபை தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய எந்த ஒரு யுத்தங்களா இருக்கட்டும், பண பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே ஆளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு யுத்தங்கள் இருக்கிறது. இந்த யுத்தங்களை ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். யுத்தத்தினுடைய யுத்த வீரராக இருக்கிற அவர் யுத்தங்களை நடத்தும்படியாய் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் வெற்றியும் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 21ஆம் வசனத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியம் 21ஆம் வசனத்துல 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 2 Chronicles chapter 20 verse 21. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக.
அவன் ஆலோசனை செய்கிறவனாய் காணப்பட்டான் ஜனத்தோடு. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி, ஆண்டவருடைய நாமம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டாச்சு. இனி அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த காரியங்களை குறித்து அவர்கள் யோசிக்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியங்கள், இந்த யுத்த நேரத்துல, நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் நேரத்துல நம்ம ஆலோசனை என்பது இந்த நாட்களில கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்ம உட்படும் போது கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம், கர்த்தருடைய ஆலோசனை என்பது வேற ஒன்றுமில்லை, கர்த்தருடைய வசனமே நமக்கு ஆலோசனையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை குழப்ப நேரத்தில் அமைதலா நம்ம மனசை அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி நம்முடைய அனுதின தியானம், அனுதின நம்முடைய வேத வாசிப்புக்கு நேராக நம்முடைய கண்களை திறந்து ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் வேதத்தின் மூலமாய் அதை உறுதிப்படுத்துகிறார். வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். நமக்கு இருக்கிற எல்லா கவலைகள், பயங்களிலிருந்து நம்மை பரிபூர்ணமாய் விடுதலை தருகிறார். அங்க தீர்க்க தரிசனமா அவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு விசை அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணினான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நம்ம இன்னைக்கு யாருடைய ஆலோசனை பண்ண வேண்டாம். நமக்கு ஆலோசனை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறபடினால கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து தேவ வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தெய்வீக ஞானத்தையும் வழிநடத்தலையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, Psalms chapter 1 verse 2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். குழப்ப நேரங்கள்ல, பயந்து போன நேரங்கள்ல, இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வேத வார்த்தையை திறந்து நம்ம அனுதின தியானம் ரெகுலரா நம்ம படிக்கிற அந்த மெடிடேஷன், அந்த பேசேஜ்ல நம்ம தியானிக்கும் போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் சில ஆலோசனைகளை நமக்கு தந்து நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ்த்தின ஜனங்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை தருகிறார். அந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, அவருடைய வழிகளுக்கு பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்க, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு உடன்பட நம்முடைய வாழ்க்கையை நாம் முற்றிலும் ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை செம்மையான பாதைகள்ல நடத்தி செல்ல கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, எனக்கு நம்முடைய ஆலோசனை இல்லாம ஒரு காரியங்களை எதையுமே செய்ய முடியாது. நம்ம தனிப்பட்ட விதத்திலையும் நம்முடைய யுத்தங்களை நம்ம மேற்கொள்ள முடியாது. அப்ப வேதம் என்ன ஆலோசனை சொல்லுகிறது, அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனைக்கும் சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் வழிநடத்தலுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் செவி சாய்க்கும் போது ஆண்டவர் இந்த யுத்தத்திலிருந்து நம்மை தப்பி போகவும் நம்மை பாதுகாக்கவும் கர்த்தர் முன்னிலவராக இருக்கிறார். அவசரப்படாதபடி அவன் ஏதலாய் கர்த்தருடைய பாதத்தில் அமரும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் அப்படியே ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு யுத்த நாட்கள் இருக்கும் போது அந்த யுத்த வீரர்கள் கட்டளையிடுகிறபடியே, தலைவன் கட்டளையிடுகிறபடி அந்த வீரர்கள் செய்கிறது போல நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு கட்டளையிடுகிற காரியங்கள் படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் யுத்தத்துல நம்ம வெற்றி பெறுவோம் என்பதில் எவ்வளவு பெரிய திறமையான யுத்த வீரனா இருந்தாலும் அவன் தனியா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த யுத்த தலைவன் என்ன சொல்கிறானோ அவருடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து செயலாற்றும் போது அங்க யுத்தத்தை காண முடிகிறது. நம்முடைய தேவன் யுத்த வீரனா இருக்கிறார், சேனைகளின் அதிபதியா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருமே யுத்த வீரர்களா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் யுத்தத்துல வெற்றி சிறக்க நமக்கு கிருபை செய்கிறார் என்பதுல சந்தேகம் இல்லை. நம்முடைய மனசுல ஒரு தீர்மானமோ நம்முடைய சொந்த காரியங்களை எந்த ஒரு முயற்சியோ நம்முடைய திட்டங்களையும் எடுக்காதபடி கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆலோசனை பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பரிபூர்ண ஆலோசனைக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது, சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் தேவனுடைய நடத்துதலுக்கும் நம்ம விட்டு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யுத்தத்துல வெற்றி பெற கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார்.
என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமை. உணர்வு சம்பந்தமான அப்படியாய் போராட்டங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கிறது, பொருளாதார போராட்டங்கள் இருக்கிறது, நிறைய விதமான யுத்தங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் மேற்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவ ஆலோசனை நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியில இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியங்கள் நம்ம வாசிக்கும் போது 22ஆம் வருஷத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2 Chronicles chapter 20 verse 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறபடி அவர்கள் அப்படியாய் கீழ்ப்படிந்தார்கள். வேதத்தை அவர்கள் தியானித்து விட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் அவன் பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆண்டவருடைய நாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் ஒன்று கூடி வருகிறது. ஆண்டவர் எப்படி யுத்தங்களை பண்ணுகிறார்னா, சில நேரத்தில் இயற்கையை பயன்படுத்துகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய ஜனத்துக்கு வல்லமையும் ஞானத்தையும் தந்து அவர்களை முறியடிக்கிறார். சில நேரத்தில் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, யுத்தம் கலக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பாடி துதிச்சு கொண்டே இருக்கும் போதே ஆண்டவர் இவங்களுக்கு விரோதமாய் வந்த ஒரு 2-3 கூட்டத்தாரே அவர்களுக்குள்ளேயே என்ன பண்றாரு, ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பிரிவினையை உண்டாக்கி அவர்கள் ஒவ்வொரு வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு யுத்தத்துல பல திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படிதான் ஆண்டவர் யுத்தம் செய்வார் சொல்லிட்டு நம்மளா ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய மூளையில நம்முடைய அறிவுல நம்ம அதை யோசிக்காதபடி கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். 2-3 கூட்டம் ஒன்று கூடி வருகிறது. யூதாவையும் எருசலேமுக்கு விரோதமே அழிக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு கலகத்தை உண்டாக்கி அவர்கள் இவங்க யுத்தமே பண்ணல, அவங்க வெட்டுண்டு எல்லாம் மடிந்து போனார்கள். அதிகாலையில பார்க்கும்போது எல்லாம் செத்த பிரேதங்களாய் காணப்படுகிறார்கள். இவர்கள் போய் அவர்களை கொள்ளையிட்டார்களாம். 2-3 நாள் கொள்ளையிட்டு அந்த கொள்ளை அவர்களால அவங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் வெறும் பாடி துதித்து ஆராதித்து அவர்கள் தங்களுக்குரிய காரியங்களை சம்பாதித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். தங்களுக்குள்ளதையும் காத்து கொண்டாங்க. அது மாத்திர எதிரிகளிடம் இருந்த எல்லா ஆயுதங்களையும் எல்லா பொன் ஆபரணங்களையும் அவருடைய எல்லா வித வஸ்துக்களையும் இவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வழியில நம்ம யுத்தம் பண்ணும்போது ஒன்று நமக்கு சேதம் இல்லை, 2வது யுத்தத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு அறுவடையும் நமக்கு ஒரு நன்மையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாய் தர வல்லவராய் இருக்கிறார். பொதுவாகவே யுத்தங்கள்னா 2 பக்கமே ஒரு இழப்புகள் உண்டாகும். ஆனா இந்த யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இழப்பே இல்லாதபடி கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இதன் மூலமாய் நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த பாதையிலே ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நம்மை ஆண்டவர் இவ்விதமாய் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் chapter 7 verse 22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதியுடைய நாட்களில் நடக்கிற ஒரு காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பல கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது இங்க நடக்கிற ஒரு காரியங்கள், கிதியோன் பட்டயத்தையோ ஈட்டையோ அவர் நம்பாதபடி ஆளுக்கு ஒரு எக்காலத்தை எடுத்துக்கோங்க, ஆளுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க, ஒரு தீவெட்டி எடுத்துக்கோங்க, நான் சொல்றத அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிதியோன் அவர்களுக்கு சொல்றாரு. நான் சொல்ற நேரத்தில் நீங்க எல்லாம் எக்காலங்களை ஊதுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் கிதியோன் சொல்லும் போது எல்லாரும் ஒருமித்து எக்காலங்களை ஊதும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா 22ஆம் வருஷத்துல நம்ம வாசிக்கும் போது ஜட்ஜஸ் chapter 7 verse 22, 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில். ரொம்ப கம்மி பேர் தான், ரொம்ப பெரிய கூட்டம்லாம் கிடையாது. பல ஆயிரமான கூட்டம் வருது. ஆண்டவர் இவெல்லாம் வேண்டாம்,
கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவரால காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி அங்கு கொஞ்சம் பேர், அவங்களும் ஒரு பெரிய யுத்த வீரர், யுத்தம் பண்ணினார்களா இல்ல, வெறும் எக்காலங்களை ஊதினார்கள். அங்க ஊதும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமா என்ன பண்ணினார், 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் பெச்சிதா மட்டும் தாபாத்திற்கு செவியமான ஆபேல் மெகோலா மட்டும் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு ஒரு சேதமும் இல்லாதபடி நமக்கு வெற்றியை ஆண்டவர் தரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். நிந்தைகள், அவமானங்கள், அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால தம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இன்னொரு காரியம், இவர் நம்முடைய வாழ்நாள் முழுதும் எந்த யுத்தங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதை யுத்தத்திலே அவர் வெற்றி சிறந்தவர், யுத்தத்திலே நம்மை ஜெயிக்க வைக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வழிகளின்படி நம்ம அமைதலாய் தேவனுடைய பாதையில கடந்து செல்லும் போது நமக்கு யுத்தத்தினால் வருகிற களைப்போ இழப்போ நஷ்டமோ வராதபடி யுத்தத்திலே நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறாரு, உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில நம்ம இவ்விதமாய் கர்த்தரை தேடும் போது முதலாவது தன்னை தாழ்த்தினார்கள், அதுக்கப்புறம் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். மூன்றாவது ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கைக்கு அவங்க முற்றிலும் ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்ற ஆலோசனைக்கு தங்களை அர்ப்பணித்தினார்கள். அது மாத்திரமல்ல, ஆராதிக்க ஆரம்பித்தார்கள், தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த யுத்தத்தை விட கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். அதே போலவே கர்த்தர் அந்த இடங்கள்ல பெரிய காரியங்களை செய்தார். எங்களுடைய எதிரிகளை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி நாம் அப்படி அறிக்கை செய்து நாம் ஜெபித்து ஆராதிக்கிற வேளையில, அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், மனுஷரா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், எந்தவித இயற்கை காரியங்களா இருக்கலாம், கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில தேவனுடைய பாதத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அப்படியா இந்த நாட்களை யோசபாத்து நாட்கள்ல யோசபாத்து மூலமாய் கர்த்தர் செய்த காரியங்களின்படி நாமும் நம்மை அர்ப்பணித்து இந்த வழியில கடந்து போகும்போது ஒரு பெரிய யுத்தத்துக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அறிந்து தேவனுடைய பாதைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா. இந்த காலவிலே அனுபவ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல. நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லி 2 நாளாகம 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல 2 முறை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறதை நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. புதிய ஏற்பாட்டில் நாங்கள் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் அநேக சம்பவங்களை எங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அதன் போல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தாழ்த்தினார்களோ அப்படியே நாங்கள் எங்களை தாழ்த்தவும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்பிக்கையோடு கர்த்தரை விட்டு விடாத புலம்பாதபடி ஆண்டவரை நம்பிக்கையோடு காத்திருந்து, அது மாத்திரமல்ல விசுவாசத்தை கைவிடாதபடி தேவனுடைய கட்டளைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்க ஆலோசனைக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது உரத்த சத்தத்தோடு இதையோ நாட்கள்ல ஆண்டவரே எக்காலங்களை ஊதினார்கள் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் நாங்கள் அமைதலாய் ஆராதனை செய்யாதபடி ஆண்டவரே முழு பலத்தோடு முழு ஆவியோடு ஆத்மாவோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த நாட்களில் நாங்கள் அதை ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொதுவாகவே இந்த உலகத்துல யுத்தங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஜனங்கள் திகைத்து போகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாதபடி அங்கலாய்க்கிற இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தப்பி போகிற வழியையும் யுத்தங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆண்டவரே கர்த்தாவை முறையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறபடினால ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் செயல்படுத்தி எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா வல்லமையிலிருந்து எங்களை தப்பு வைத்துக் கொள்ளவும் நாங்கள் ஆஸ்வதிக்கப்படவும் ஆண்டவரே நீர் விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என்னைக்கோ எழுதப்பட்ட வார்த்தைகளா இருந்தாலும் அது இன்னைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். வரும் நாட்கள்ல நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையும் வெற்றியும் ஆண்டவரே சமாதானத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.